Okay guys, wait. IPL at its peak guys. சரியான மேட்ச். நேத்து ஒரு லோ ஸ்கோரிங் த்ரில்லர், இன்னைக்கு ஒரு சூப்பர் ஓவர். நேத்து அந்த த்ரில்லிங் மேட்ச் நடக்கும் போது யோசிச்சுட்டு இருந்தேன், லோ ஸ்கோரிங் த்ரில்லர் தான் வருது, இந்த சூப்பர் ஓவர் வரவே இல்லையே, ரொம்ப நாள் ஆச்சு சூப்பர் ஓவர் வந்தே, ஐபிஎலுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா இன்னைக்கு வந்துருச்சு. இன்னைக்கு மேட்சோட உண்மையான ஸ்டார் யாரு அப்படின்னா அது மிச்சல் ஸ்டாருக்கு தான். தலைவன் பவுலிங் வேற லெவல்ல இருந்து லாஸ்ட் போட்ட 2 ஓவரும் சரி, சூப்பர் ஓவரும் சரி, ஃபயர். கொஞ்சம் கூட டிஸ்ட்ராக்டே ஆகல. எவனாவது எப்படி போக்கஸா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க்க பாத்துக்கோங்க, எப்படி போக்கஸா இருக்கணும். அந்த நோபால் கொடுத்ததுக்கு கூட சூப்பர் ஓவர்ல வந்துட்டு அம்பையர் நோபால் கொடுப்பான், அதுக்கு கூட டிஸ்ட்ராக்ட் ஆகல. லைட்டா டென்ஷன் ஆனா, ஃப்ரஸ்ட்ரேட் ஆனா, அதுக்கப்புறம் ரைட் நல்ல பால் போடுவோம் அப்படின்னு போட்டு முடிச்சிட்டான். நிறைய பேர் அது வந்துட்டு நோபால் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அது ஆக்சுவலா நோபால் தான். கரெக்டான டிசிஷன் தான் அம்பையர் கொடுத்தாங்க. நானே டென்ஷன் ஆயிட்டேன், எப்படி அதுக்கு அம்பையர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் ரூல் பார்த்தேன், ரூல் படி அந்த லைனை வந்து டச் பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கானுங்க. நான் வேணா அதை ஸ்கிரீன்ல கொண்டு வரேன். நான் மேட்ச் பார்க்கும்போது இங்கிலீஷ் கமெண்ட்ரி தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுல சைமன் டூல் வந்துட்டு கத்துவார் பயங்கரமா, இது எப்படி நோபால் கொடுக்கலாம் அப்படி இப்படின்னு ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாரு 2 பேரும் சேர்ந்துட்டு. நான் அதுவும் நினைச்சிட்டு கரெக்டா தான் சொல்றானுங்க, எப்படி வந்துட்டு இது நோபால் கொடுக்குறானுங்க அப்படின்னு நினைச்சேன். பட் அது ஆக்சுவலா அது நோபால் தான், கரெக்டான டிசிஷன் தான். அது மட்டும் இல்ல, நிறைய கோல்மால்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க உட்காந்து. இந்த பேட்டை ஏன் தான் செக் பண்றானுங்கன்னு தெரியல. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சில்லியா இருக்கு கைஸ். இந்த பேட்டை செக் பண்றது புரியுது, சில பேட்டுக்குள்ள ஸ்ப்ரிங் வைக்கிறது, இதெல்லாம் இந்த ரிக்கி பாண்டியன் காலத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கானுங்க. அதுக்காண்டி இப்போ அதையமாடா பண்ணிட்டு இருக்கீங்க உட்காந்துட்டு. சில பேட் பெருசா இருக்கும், சில பேட் சின்னதா இருக்கும். கொடுமை பண்றீங்கடா. இன்னைக்கு ரியான் பராக்லாம் பேட்டை உள்ள விட்டான், திருப்பி அதே பேட்டை இன்னொரு வாட்டி உள்ள விடுறான் ஸ்டிக்கரை பார்த்துட்டு. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இருக்கிறதுலே நீ பெரிய ஜோக்கர்ஸ் யாரு அப்படின்னா ராஜஸ்தான் ராயல் பேட்ஸ்மேன்ஸ் தான். இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க உட்காந்துட்டு? ரியான் பராக்லாம் தெரியல. ரியான் பராக் இருந்தாலும் சரி, ஜெய்ஸ்வால் ஃபீல்டில் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. அந்த சூப்பர் ஓவர்ல இந்த த்ரோ எரியுமா, எங்க பவுண்டரிக்கு போடுறியா, த்ரூ ஜம்ப் பண்ணி குரங்கு தாவி அடிப்பான். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க உட்காந்துட்டு? சோ இன்னைக்கு டாஸ் ஜெயிச்சானுங்க ராஜஸ்தான் ராயல். சஞ்சு தான் ஜெயிச்சாரு. அது மட்டும் இல்ல, தலைவனுக்கு ரிப் இன்ஜுரி வேற வந்துட்டு, பாவத்தை அவன் தாண்டா நல்லா விளையாண்டுட்டு இருந்தான். அது மட்டும் இல்ல கைஸ், நான் சொன்னா இல்லையா, கிட்டத்தட்ட லாஸ்டா ஒரு 3 வீடியோ கிட்ட சொல்லிட்டேன். நான் பார்த்ததுல இந்த ஐபிஎல் சீசன்ல தான் ஒஸ்ட் ஃபீல்டிங். இந்த மாதிரி கேட்ச் டிராப் வந்துட்டு நான் எந்த சீசன்லயும் பார்த்ததே இல்லை கைஸ். நீங்களே பாருங்களேன், 2008ல இருந்து நம்ம ஐபிஎல் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இந்த மாதிரி கேவலமா கேட்ச் விட்டு நான் பார்த்ததே இல்லை. சஞ்சு சாம்சனோட கேட்ச இந்த அர்ஷிதோஸ் விடுவான் பாருங்க. எப்பா நேத்து சேவியர் ஒரு ஜோக் பண்ண, ஆனா சேவியர் பண்ண மாதிரி ஜோக் எவனுமே பண்ண மாட்டான்பா. சேவியர் நேத்து ஒரு ஃபீல்டிங் பண்ணுவார் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஜோக் பண்ண எவனும் பண்ண மாட்டான். ஆனா இன்னைக்கு அர்ஷிதோஸ் பண்ணா பாத்தீங்களா, இப்படி வந்தான் தலைவன், இப்படி வந்துட்டு பால பார்த்து பயந்த மாதிரி விடுறான்டா. ஸ்டப்ஸ் ஒரு ஃபீல்டிங் விடுறான், ஸ்டப்ஸ் ஒரு கேட்ச விடுறான். ஸ்டப்ஸ் எல்லாம் அதை பிடிச்சிருந்தா மேட்ச் எப்பவோ முடிஞ்சிச்சு. நிதிஷ் ராணா 20ல இருக்கும் போதே முடிஞ்சிருக்கும். பட் இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஃபுல்லா பாத்துறோம். டாஸ் ஜெயிச்சான் சஞ்சு சாம்சன், நான் வந்து பவுலிங் போடுறோம் அப்படின்ட்டா. நல்ல விஷயம் தான். பேட்டிங் வந்தானுங்க, மறுபடியும் ஃபேஃப் வரல. எனக்கு நான் ஃபேஃபை மிஸ் பண்றேன். ஃபேஃபோட பேட்டிங் பாக்குறதுக்கே நல்லா இருக்கும். பட் ஃபேசர் மெகர்க் அண்ட் புரேல் தான் வந்தானுங்க. ஃபேசர் மெகர்க் வழக்கம் போல ஒரு 2 4 அடிச்சான். அதுக்கப்புறம் அவுட் ஆயிட்டான் ஆர்ச்சருடைய பாலுக்கு. ஃபேசர் மெகர்க்க பார்க்க லைட்டா பாவமா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றான். ஏன்னா போன சீசன் விளையாண்டதுக்கு அப்புறம் வேற எந்த இதுலயுமே அவன் ஒழுங்கா விளையாடல, இன்டர்நேஷனல்லே ஒழுங்கா விளையாடல, ஐபிஎல்லே ஒழுங்கா விளையாட மாட்டேங்கிறான். வர்றான் அவுட் ஆகிறான், வர்றான் அடிக்கிறான் போறான். ரைட் அந்த பிருத்திவி ஷா வைப்பு கொடுத்துட்டு இருக்கான். பாவமா இருக்கு. அவனுக்கு ஏதாவது கைட் பண்ணா நல்லா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. பட் அவன் ரொம்ப டேலண்டான பேட்ஸ்மேன் ஃபேசர் மெகர். அவனோட ஸ்ட்ரைக் ரேட் பாருங்களேன், இப்ப கூட 200 வச்சிருக்கான். அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்கு அவனுக்கு. ஆனா என்ன நிக்க மாட்டேங்கிறான் பையன். தேஷ்பாண்டேன்னு ஒருத்தன் இருக்கான். அவன் சிஎஸ்கேல டோனி முன்னாடி வளரும் போதே அவன் வந்துட்டு சரி தருதல மாதிரி தான் அலைஞ்சிட்டு இருப்பான் தேஷ்பாண்டே. புரேல் அடி புளிச்சிருவான். புரேல் ஆள் தான் பாக்க இப்படி இருக்கான், மரண அடி அடிச்சுட்டு இருக்கான். அபிஷேக் புரோல் உட்காந்து 4 6 4 அடிச்சுட்டு இருக்கான். தேஷ்பாண்டே ஓவரை போட்டு பிரித்து எடுத்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்தாடுங்க கேஎல் ராகுல் வந்து இன்னைக்கு ரொம்ப ஸ்லோவா தான் விளையாண்டா. சொல்ல போன ஒரு மாதிரி ஸ்ட்ரைக்ல நின்றுகிட்டே இருந்தான். இன்னொரு சைடு புரேல் ஃபாஸ்டா விளையாண்டான். பட் 49க்கு அவனும் அவுட் ஆகி போயிட்டுதான். அதுக்கப்புறம் வந்தானுங்க, ஒரு கிட்டத்தட்ட ரன்னே வரல கொஞ்ச நேரமா. கேஎல் ராகுல்லாம் இருக்கும் போது ரன்னே அவ்வளவு வரல. இருக்கிற பெரிய மிஸ்டேக் நான் விட்டுட்டேன் பாத்தீங்களா. ஒரே ஆளு இவர் தான் நான் வந்துட்டு இன்னைக்கு பயங்கரமா நம்பிட்டு இருந்தேன். யார் அப்படின்னா கருண் நாயரோட ரன் அவுட். தேவையே இல்லாம கருண் நாயர் அவுட் ஆவான்.
நான் நேத்து மேட்ச்ல லாஸ்டா வந்துட்டு இந்த டிசி வந்து மும்பையோட விளையாடும் போது 89 ரன் அடிப்பான் கருண் நாயர் கரெக்டா. அதுலயும் புரேலும் கருண் நாயர் மட்டும் தான் இருப்பானுங்க, ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் கொடுத்துட்டு இருப்பானுங்க. அதுல கூட ரெண்டு பேருக்கு ஒரு இதே இருக்காது, ஒரு நல்ல கம்யூனிகேஷனே இருக்காது. கருண் நாயருக்கு புரியுது ரன் ஹங்கர் இருக்கு, தான் அடிக்கணும், நான் இந்தியன் டீம்ல வரணும் அப்படின்ற ஹங்கர் இருக்கு. அதுக்காண்டி இப்படிலாம் இருக்கக்கூடாது. போன மேட்ச்ல இதே தான் பண்ணான், திரு ஓடி வரும், பாதியிலே திரும்பி போயிடும். லைட்டா வந்துட்டு இந்த சர்ஃப்ராஸ் கான் தான் அது, சர்ஃப்ராஸ் கான் வந்துட்டு நம்ம இந்தியாவுக்கு டெஸ்ட் மேட்ச் விளையாடும் போது இப்படிதான் துடிச்சுக்கிட்டே இருந்தான், ரன் விடணும். இன்னைக்கு அதே மாதிரி பண்ணி அவுட் ஆயிட்டான். நான் வந்துட்டு ரொம்ப எதிர்பார்த்தேன் கருண் நாயர் வந்துட்டு இன்னைக்கு என்ன பண்ணுவான், ஏன்னா லாஸ்ட் 89 ரன் அடிச்சதுக்கு செம்ம ஹைப் இருந்துச்சு. கருண் நாயருக்கு என்ன பண்ண போறாரு, இவரை எடுக்கலாமா அப்படி இப்படிலாம் பேசிட்டு இருக்கும்போது தேவையே இல்லாத ஒரு ஒஸ்ட் ரன் அவுட்டை கொடுத்துட்டு போயிட்டான். அன்னெசரி ரன் அவுட், டிசப்பாயிண்டடா ஆயிட்டு லைட்டா. ஏன்னா அவனை 300 அடிச்சே வெளியே வைக்கிறாங்க அப்படின்னா அவன் ரொம்ப கேர்ஃபுல்லா ஆடணும். என்னதான் பாலிடிக்ஸா இருந்தாலும் நம்ம மேல வந்து இவ்வளவு கேஸ் இருக்கா, வந்து நம்ம அடிக்கணும். அதுக்காண்டி இப்படிலாம் ரன் அவுட் ஆகிட்டு போயிட்டு இருக்க கூடாது அவசரப்பட்டு. இது உண்மையிலே சேடா இருந்துச்சு பாக்குறதுக்கு. பட் நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு 15 ஓவர் கிட்ட இருக்கும் போது ரன்ஸ் வந்துட்டு ஒரு 119 தான் இருந்துச்சு. ரொம்ப ஸ்லோ ஆயிட்டு லைட்டா அந்த கேஎல் ராகுல் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி விட்டான். அதுக்கப்புறம் வந்தானுங்க அக்சர் பட்டேலும் ஸ்டப்ஸும் செம்ம அடி, ரெண்டு பேரும் சாத்திட்டானுங்க வச்சு. ஆனா நடுவுல ஒரே ஒரு ஆள் வெயிட்டா போட்டுட்டு இருந்தாரு ராஜஸ்தானுக்கு. யாருன்னா சந்தீப் சர்மா. சைலண்டா ஒரு 3 ஓவர் போட்டு 14 ரன் தான் கொடுத்தான். எதுல சொதப்பினாரு தலைவர் அப்படின்னா லாஸ்ட் ஓவர்ல தான் சொதப்பிட்டாரு. போட்டு ஒய்டு நோபால் ஒய்டா போட்டுட்டு இருந்தான். இதுல மொமெண்டம் மாறிட்டு சஞ்சு செம டென்ஷன் ஆயிட்டான், ஸ்டப்ஸ் போட்டு பொழந்துட்டான். இதுதான் நடந்துச்சு. இதுல இந்த லாஸ்ட் ஓவரை உருப்படியா இந்த சந்தீப் சர்மா மட்டும் போட்டிருந்தான்னு வைங்களேன், இந்த சூப்பர் ஓவரும் வர தேவையில்ல, பிரஷரே இருந்திருக்காது. 188 அடிச்சிட்டானுங்க. இதுல பேட்டிங் வந்தானுங்க. யாரு வந்தானுங்கன்னு பார்த்தா வழக்கம் போல சஞ்சுவும் ஜெயஸ்வாலும் வந்தாங்க. ஸ்டார்க்கு சூப்பரா ஃபேஸ் பண்ணா ஜெய்ஸ்வால். நான் ஸ்டார்க்கும் ஜெய்ஸ்வாலும் வந்துட்டு காம்பினேஷன் நல்லா இருக்கும். எனக்கு டெஸ்ட்ல ஏற்கனவே ரெண்டு பேருக்கும் ஒரு கிளாஸ் இருந்துச்சு, ஒரு ஈகோ கிளாஸ் இருந்துச்சு, நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். உண்மையிலேயே ஸ்டார்க்கை நல்லா ஃபேஸ் பண்ணா ஜெய்ஸ்வால். சூப்பரா 6 அடிச்சா, புல் ஷாட்லாம் அடிச்சா செமையா இருந்துச்சு. சஞ்சு ஒரு பக்கம் வெயிட்டா விளையாண்டுட்டு இருந்தான்பா. அந்த அர்ஷிதோஸ் ஆய் மாதிரி ஒரு கேட்ச் விடுவான் தெரியுமா, அதுக்கப்புறம் கூட 6-4 அடிப்பான். ஆனா அது அவ்வளவு காஸ்ட்லி இல்ல. சஞ்சு நல்லா அந்த சுத்துறதுல அவனுக்கு ரிப்ல ஒரு இன்ஜுரி ஆயிட்டு வந்து செக் பண்ணாங்க. அவனை ஓகேயா இருந்த மாதிரி இல்ல, பட் இருந்தாலும் விளையாடுறேன், ஏன்னா பவர் பிளே. அதனால அந்த 3 பால் மீதி இருந்துச்சு, சரி ஒரு 4 அடிப்போம். நோ பால் வேற போட்டானுங்களா, ஃப்ரீ ஹிட். ஆனா அதுலயே அடிச்சு அவனால ரன் ஓட முடியல. சோ அது ஒரு நல்ல விஷயம். இன்ஜூரினோட கிளம்பிட்டான் சஞ்சு, அவனே ரிட்டையர் ஆயிட்டான். தேவையில்லாம அந்த 3 பாலுக்காண்டி உயிரை விடல. ஏன்னா அந்த 3 பால் தான் கேமே மாத்திடும். 3 பால் இருக்கு, நான் தூக்கி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முக்கி அடிச்சு ரிப் இன்ஜுரி பெருசாயிட்டேன்னா அது வந்துட்டு ரொம்ப பேட் ஆயிரும். ஐ திங்க் ஹீஸ் ஓகே. லாஸ்டா மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம்லாம் வந்து இன்டர்வியூ கொடுத்தான், பட் என்ன நடக்குது அப்படின்னு தெரியல. பார்க்க ரொம்ப ஹர்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ சஞ்சு போயிட்டா. இதுலதான் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சுட்டு ரியான் பராக் வந்துட்டு அவன் பாட்காஸ்ட்ல ஐ திங்க் அந்த பீர் பைசப்ஸ் நினைக்கிறேன், அந்த ஒருத்தர் ஒரு கோமாளி மாதிரி ஒருத்தர் இருப்பான்ல, பீர் பைசப்ஸ் டிஎன்டி பாட்காஸ்டா, ஐ திங்க் டிஎன்டியா என்னன்னு தெரியல, பீர் பைசப்ஸ் ரன்வீர் அவன் பேரு. அந்த பாட்காஸ்ட்ல அவன் சொல்லுவான், எனக்கு நம்பர் 4th பிளேஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு பேட்டிங் ஆடுறதுக்கு அப்படின்னு சொல்லுவான். போன வருஷம் நம்பர் 4th தான் ஆடினான். இந்த வருஷமும் எனக்கு தெரிஞ்ச அவன் நம்பர் 4th ஆட விடலாம். 1 டவுன் நிதிஷ் ராணாவை கொண்டு வாங்க. நிதிஷ் ராணா ஒரு நல்ல 1 டவுன் பேட்ஸ்மேன், அவன் 1 டவுன்லயே ஆட விடலாம். எதுக்கு ரியான் பராக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நிதிஷ் ராணாவை கொண்டு வரீங்க? டைரக்டா நிதிஷ் ராணா இறக்கிட்டு ரியான் பராக அவனோட பிளேஸ்ல ஆட வைங்க. அவன் 4th வேணும்ன்றானா, அந்த பிளேஸ்ல அவனை ஆட வைங்க. இன்னைக்கு நிதிஷ் ராணா தான் வந்து இன்னைக்கு அவன் பேர் ரியான் பராக் லைட்டா உருட்டிட்டா. ரியான் பராக்னா நல்லா தான் விளையாண்டுட்டு இருக்கான். அவனை வந்துட்டு ட்ரோல் பண்றாங்க, ஓவர் ரேட்டட் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அவன் மேட்ச் ஒரு 30-40 அந்த மாதிரி அடிச்சுட்டு தான் இருக்கான் டீசெண்டா. பட் எனக்கு தெரிஞ்சு அவனை 4th விடலாம், நிதிஷ் ராணா ஒரு படி மேலே கொண்டு விடலாம். பட் இன்னைக்கு அவுட் ஆயிட்டான் பையன், சீக்கிரமா டப்புன்னு போயிட்டான்பா, காத்து மாதிரி போயிட்டான் அக்சர் பட்டேல் பாலுக்கு. நெக்ஸ்ட் யாரு வந்தானா, நிதிஷ் ராணா, த்ருவ் ஜுரேல் தான். த்ருவ் ஜுரேல் கொஞ்சம் ஸ்லோவா தான் விளையாண்டான், ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா நிதிஷ் ராணா ஒரு பக்கம் சீனா விளையாண்டுட்டு தான்ப்பா, உட்காந்து வெயிட்டா விளையாண்டுட்டு இருந்தான், கவலையே படாம. ஆனா அந்த ஸ்டப்ஸ் கேட்ச் விட்டான் பாத்தீங்களா, அதுதான் நிறைய பேரு இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருந்தானுங்கன்னா, ஸ்கேட்ச் பிடிக்க வேண்டியதை தட்டி உள்ள விட்டுட்டு இருந்தானுங்க. என்னதுக்கு பண்றானுங்கன்னு இதுல. மோஹித் சர்மாக்கு ஒரு சான்ஸ் இருந்துச்சு, பட் மோஹித் சர்மா வயசுக்கு அதெல்லாம் ஓடி போய் இப்படி கேட்ச் பிடிக்கிறதெல்லாம் கஷ்டம். அவர் தட்டி விட்டார், ஓகே. பட் மோஹித் சர்மா பால்ல ஒருத்தன் வந்துட்டு அந்த
தட்டி விடுவான். அது மோஹித் சர்மா செம டென்ஷன் ஆவான்பா, செம டென்ஷன் ஆவான். பட் சில சமயம் யோசிக்கிறேன், உண்மையிலே இது வந்துட்டு உனக்கு கேட்ச் பிடிக்கலாமே, எதுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் தட்டி தட்டி உள்ள பயந்து ஏன் உள்ள விட்டுறாங்கன்னு தெரியல. முன்னாடிலாம் கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து ரொம்ப காஷியஸா இருப்பாங்க. ஒரு பால் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பவுண்டரி பக்கத்துல இருந்தா பாப்பானுங்க, சில்லா பார்த்துட்டு ரைட் இதை ஜம்ப் பண்ணி பிடிப்போம். நம்ம பொலாடு எல்லாம் அப்படிதான் பிடிப்பாரு. ஒரு டைம்ல ஜம்ப் பண்ணி பவுண்டரியில இல்ல காலில் வச்சுட்டு ஜம்ப் பண்ணி தட்டி விடுறது, அந்த மாதிரி இருந்தாதான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். டிஜே பிராவோ, பொலாடோ, நம்ம சுரேஷ் ரெய்னாவோ பண்ணி பார்த்துருக்கேன். ஆனா இப்ப இருக்கிறவங்க வந்து பவுண்டரிக்கு முன்னாடி வந்துடுறானுங்க, வந்துட்டு அவனுங்களே பயப்படுறானுங்க, எங்க பவுண்டரி லைன்ல கால் வச்சிருமோன்னு சொல்லிட்டு தட்டி தட்டி விட்டுறானுங்க. நீங்க ஸ்டப்ஸ் விட்டான், நல்ல வேலை ஸ்டப்ஸ் தான் கடைசி அடிச்சான், இல்லாட்டா ஸ்டப்ஸை உரிச்சிருப்பானுங்க. நிதிஷ் ராணா நல்லா விளையாண்டுட்டு இருந்தான், அதுக்கப்புறம் கடைசி அவுட் ஆயிட்டான். யாரு பாலுக்குன்னா மிச்சல் ஸ்டார்க்கு, வெயிட்டான யாக்கர், ரிவ்யூவே எடுக்கல, பிளம் அவுட், எல்பிடபிள்யூ கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் ஹெட்மயர் வந்தான், அவனும் அதே மாதிரி பாலுக்கு அவுட் ஆயிருப்பான், லைட்டா எட்ஜ் ஆகி பின்னாடி போயிடுச்சு 4க்கு. சோ ஹெட்மயரும் நம்ம த்ருவ் ஜுரேலும் இருந்தாங்க. ஆனா மிச்சல் ஸ்டார்க்கு வெயிட் காமிச்சிட்டான்ப்பா. லாஸ்ட் ஓவர் 6 பால்ல 9 ரன் எடுக்கணும் இருக்கும். சும்மா யாக்கர், எல்லாம் அந்த யாக்கர் ரேஞ்சிலே தான் பால், சிங்கிள் 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 சிங்கிள், இப்படிதான் பால் வருது. ஒண்ணுமே பண்ண முடியல. சூப்பர் ஓவருக்கு போச்சு. சூப்பர் ஓவர் யாரு போட வந்தாங்க அப்படின்னா மிச்சல் ஸ்டார்க் தான். போக்கஸ்டான சூப்பர் ஓவர். யாரு வந்தாங்க பேட்டிங் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நியாயப்படி ஸ்ட்ரைக்ல ஜெயஸ்வால் தான் இருந்திருக்கணும். ஜெயஸ்வால் வந்துட்டு ஸ்டார்க்க நல்லா ஆடுவான் அப்படின்றதோட நல்லா ஆடி இருக்கான். நான் தான் சொல்றேன், ஒரு கிளாஸ் இருக்கு. ஏன் ஜெயஸ்வாலை கொண்டு வரலன்ற, ஜெயஸ்வாலையும் ஹிட்மயரும் அந்த சைடு வச்சிருக்கலாம். பராகை ஹிட்மயரை கொண்டு வந்தாங்க. பராக் ஒரு 4 அடிச்சான், மாறி ஆளுக்கு ஒரு 4 அடிச்சாங்க. ஆனா அந்த நோ பால் போட்டோன்னே ஸ்டார்க் லைட்டா டென்ஷன் ஆயிட்டா, அக்ஷர் பட்டேலும் டென்ஷன் ஆயிட்டாங்க. பட் அது கரெக்ட் பால் தான். அதுக்கப்புறம் பால் ரன் அவுட் ஆயிட்டா. எங்க ரியான் பராக் பாக்குறான்னே தெரியல. நான் தான் சொல்றேன்ல, இன்னைக்கு பேட்ஸ்மேன் வந்துட்டு கிடைச்ச சான்ஸ் எல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டானுங்க. எனக்கு வேண்டாம் சார், நான் லூஸ் மாதிரி ஆடுறேன் அப்படின்ற மாதிரி. ரியான் பராக் எந்த உலகத்தையும் பார்த்துட்டு இருக்கான். சூப்பர் ஓவர் விளையாடுற, காஷியஸா இருக்க வேண்டாமா ஓடலாமா, ஒரு கம்யூனிகேஷனும் இல்ல, மாத்தி ரன் அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜெயஸ்வாலம் தான், அது ஒரு சிங்கிள் போனாலே போதும், அதுக்கெல்லாம் டக்குன்னு அடிச்சு விட்டா, எதுக்கு 2 ரன் ஓடணும், மறுபடியும் ரன் அவுட். அதுக்கப்புறம் பேட்டிங் யாரும் வந்தாங்கன்னா எக்ஸ்பெக்டட் கேஎல் ராகுல். கீப்பிங் இருக்கும் போதே கேஎல் ராகுல் ஓட ஆரம்பிச்சிட்டா, இங்க இருந்துட்டு நான் தான் பேட்டிங் பிடிக்க போறேன்னு. பட் எனக்கு தெரிஞ்சு கேஎல் ராகுல் தான் கொண்டு வரணும். என் மைண்ட் அதான் சொல்லிச்சு. நிறைய பேர் கேஎல் வேண்டாம், இல்ல கேஎல் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கேஎல் வந்துட்டு அடிப்பான், எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு கேஎல் மேல. சோ கேஎல் ஸ்டப்ஸும் தான் வந்தாங்க. பவுலிங் யாரும் வந்தாங்கன்னா சந்தீப் சர்மா வந்தான். ஆர்ச்சர் வெயிட்டா போட்டான் இன்னைக்கு. பட் நிறைய வாட்டி இந்த மாதிரி சந்தீப் சர்மா வந்து காப்பாத்தி விட்டதுனால சந்தீப் சர்மாவை ட்ரஸ்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னு தெரியல. பட் எனக்கு என்னோட ஃபீலிங் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ஆர்ச்சர்கிட்ட கொடுத்துருக்கலாமா அப்படின்னு தோணுச்சு. அங்க ஒருத்தன் வெயிட்டா மிச்சல் ஸ்டார்க் போடும்போது உங்க டீம்ல ஆர்ச்சர் மாதிரி ஒரு பவுலர் போடணும் அந்த சூப்பர் ஓவரை. 2019 வேர்ல்ட் கப் நம்ம பார்த்திருக்கோம். பட் அது அந்த வருஷம், இது வேற ஆர்ச்சர். பட் இருந்தாலும் நான் வந்து ஆர்ச்சருக்கு கொடுத்துருக்கலாமோ அப்படிலாம் எனக்கு ஒரு தோணுச்சு இன்னைக்கு. பட் என்ன பண்றது, கேஎல் ராகுல் வந்தான், ஒரு 4 அடிச்சா. அதுக்கப்புறம் ஸ்டப்ஸுக்கு ஒரு பாலை போட்டா, ஸ்டப்ஸ் 6 அடிச்சு முடிச்சிட்டான். மேட்ச் முடிஞ்சிச்சு. எனக்கு தெரிஞ்சு வெயிட்டான மேட்ச். கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் கழிச்சு ஏதோ சூப்பர் ஓவர் பார்த்த மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு லாஸ்டா வந்து 2021 2020 தான் ஏதோ சூப்பர் ஓவர் பார்த்த மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. கிட்டத்தட்ட டிசி வந்துட்டு 5 சூப்பர் ஓவர் விளையாண்டுட்டானுங்கன்னு நினைக்கிறேன். ஐபிஎல்ல இவங்க தான் அதிகமா விளையாண்டுருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். 5 சூப்பர் ஓவர் விளையாண்டு அதுல 4 என்னமோ ஜெயிச்சிட்டானுங்க டிசி. ஐ திங்க் நம்பர் ராங், தெரியலையே, கரெக்ட் தான் நினைக்கிறேன். 4 சூப்பர் ஓவர் ஜெயிச்சிருக்கானுங்கன்னு நினைக்கிறேன் டிசி. உண்மையிலே இது வெயிட்டான வின் கைஸ். உண்மையிலே ஐபிஎல் கொஞ்ச நாளா நல்லா போயிட்டு இருக்கு, அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்பப்போ ஒரு டுபாகூர் மேட்ச் வருது ஒரு டீம்னால. அதை தவிர்த்து அந்த டீமை தவிர்த்து மற்ற எல்லா மேட்சுமே கிட்டத்தட்ட நல்லா இருக்குது. சொல்ல போனா ஒரு த்ரில்லர். நேத்து பாத்தீங்களா, வெயிட்டான மேட்ச். எத்தனை பேர் டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிருப்பான் தெரியுமா அந்த மேட்ச்ல. 6 ஓவர்ல 55 ரன் இருந்ததை ஸ்ரேயஸ் ஐயர் அப்படியே மாத்திட்டான். விஸ்வேந்தர் சஹல் ஹிஸ்டரி அப்படியே மாத்திட்டான். அந்த 95க்கு ஆல் அவுட் ரெக்கார்டு. இன்னைக்கு என்னன்னா ஒரு வெயிட்டான சூப்பர் ஓவர். நாளைக்கு ஃபுல்லா மிச்சல் ஸ்டார்க் தான். மிச்சல் ஸ்டார்க் தான்ப்பா. ஆனா ஒரு பாவம்ப்பா கேகேஆர் தான். சொல்ல போனா லாஸ்ட் சீசன் ஃபுல்லா மிச்சல் ஸ்டார்க் அவ்வளவு கோடிக்கு வாங்கிட்டாங்கன்னு வருத்தப்பட்டு இருந்தாங்க. பட் பிளே ஆஃப்ல வெயிட் காமிச்சிட்டான்ப்பா. நாக் அவுட் மேட்ச்ல 2 இதுலயே வெயிட்டா போட்டான். பட் இவங்களுக்கு குரூப் ஸ்டேஜ்ல இருந்தே நல்லா போட்டுட்டு இருக்கான். டெல்லிக்கு கேபி ஹாப்பி, ஹேமந்த் பதானி ஹாப்பி, எல்லாருமே ஹாப்பி. இன்னைக்கு ஒர்த்தான மேட்ச். நான் கூட டெல்லி வந்துட்டு காக்கியா விளையாடுறாங்களோ அப்படின்னு லைட்டா காண்டானேன். ஏன்னா லாஸ்ட் மும்பை மேட்ச் வந்துட்டு அவனுங்க தோத்ததுக்கு மெயினான ரீசன் காக்கியா விளையாண்டதுனாலதான். அந்த அக்ஷர் பட்டேல் வந்துட்டு சும்மா அந்த பல்ல காட்டிட்டு சூரியகுமார்ட்டையும் ஹர்திக் பாண்டியாட்டையும் ஆப்போனன்ட் அப்படிலாம் சிரிச்சுட்டு இருக்க கூடாது ஃபீல்டுல வந்துட்டு.
அவன் வந்துட்டு உன்னோட வின்னை வந்து எடுக்க தான் பார்ப்பான். ஹர்திக் பாண்டியா வந்துட்டு சும்மா ஜாலிக்கு எல்லாம் ஃப்ரெண்ட்லியா இருந்தாலும் அவனுக்கு ஈகோ இருக்கும், வின் பண்ற மென்டாலிட்டி இருக்கு, நம்ம வின் பண்ணணும் அப்படின்னு தான் இருக்கும். சூரியகுமார் என்னதான் சிரிச்சாலும் வின் பண்ணணும்ன்ற மென்டாலிட்டி தான் இருக்கணும். அதனாலதான் லைட்டா கோட்டை விட்டுட்டாங்க லாஸ்ட் மேட்ச். அப்படி உட்காந்து கருண் நாயர் அடிச்சும் தேவையில்லாம எல்லாம் அவுட் ஆயிட்டு இருந்தாங்க. வந்துட்டு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவுட் ஆயிட்டு அக்ஷர் பட்டேல் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருந்ததுனால லைட்டா காக்கியாகி மும்பைட்ட விக்கெட் விட்டானு. மும்பை வந்துட்டு கேப் கிடைச்சாலே புளிஞ்சிருவானுங்க. அவனுங்க அப்படிப்பட்ட டீம், அவனுங்கலாம் சாம்பியன் டீம். அவங்கள்ட்ட அப்படி இருக்கலாமா? நானும் இந்த மேட்ச் வந்து அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். இவனுங்க இவ்வளவு ஓவர் கான்பிடண்டா இருக்கான்னு எனக்கு தெரியல. சப்ப கேட்ச் எல்லாம் விட்டுட்டு ஹர்ஷிதோஸ் அந்த கேட்ச விடாம எனக்கு சிரிப்பு தான் வருது. அப்படி அந்த கேட்ச விட்டான்பா. அவன் ஒண்ணு ஸ்டப்ஸ் ஒரு கேட்ச விடுறான். இந்த மாதிரி நிறைய சில்லி மிஸ்டேக்கா பண்ணிட்டு இருக்கானுங்க. சோ இந்த கேட்ச் விடுறதுதான் ரொம்ப மோசமா இருக்கு. ஒரு டைம்ல அந்த கார்பன் கமா கேட்ச் எல்லாம் போடும்போது மாசா இருக்கும்பா. அந்த மாதிரி ஸ்டன்னிங் கேட்சஸ் வந்துட்டு இந்த சீசன்ல ரொம்ப கம்மியா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ராகுல் திருப்பதி இருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு கேட்ச் பிடிச்சா யாரோட இந்த லக்னோவோட மார்க்கர் கேட்ச் பிடிச்சது வந்துட்டு நல்ல கேட்ச்ன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல வந்துட்டு கேட்சஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. நிறைய டிராப் கேட்ச் தான். வேற டிராப் கேட்ச்க்கு ஏதாவது ஒரு ஸ்பான்சர் வச்சுக்கோங்க, போட்டு எல்லாரும் விடுவானுங்க. சோ அது மட்டும் தான். இன்னைக்கு மேட்ச் வந்துட்டு செம மேட்ச். சொல்ல போனா எல்லாருமே டிசில கொஞ்சம் நல்லா விளையாடுறானுங்க, வெயிட்டா விளையாடுறானுங்க. ஃபேசர் மக்கருக்கு தான் பாவம், அவனுக்கு தான் கிளிக்கே ஆக மாட்டேங்குது. ஆர்ஆர் பாத்தீங்கன்னா சூத்து கொழுப்பு. சொல்ல போனா எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி ஏதோ நீங்க வேணா பாருங்களேன். நீங்க வந்துட்டு ஹைலைட்ஸ் பாக்குறது வேற. நீங்க ஹைலைட்ஸ் பாக்குறது, நீ என்னதான் நான் மேட்ச் பார்த்தேன் ப்ரோ, நான் ஹைலைட்ஸ்ல பார்த்தேன் ப்ரோ, எனக்கு மேட்ச் இப்படி இருக்கு அப்படி இருக்கு, ஹைலைட்ஸ்ல நான் வந்துட்டு 2022 FIFA வேர்ல்ட் கப் பார்த்தேன் ப்ரோ, FIFA வேர்ல்ட் கப் ஃபைனல் பார்த்தேன் ப்ரோ, அர்ஜென்டினா வர்சஸ் பிரான்ஸ் செம த்ரில்லிங்கா இருந்து அப்படின்னு பாருங்க. சில பேர்லாம் நம்பாதீங்க. ஹைலைட்ஸ்ல பாக்குறது மேட்சே கிடையாது. அதே இது 2022 FIFA வேர்ல்ட் கப் ஃபைனல் அர்ஜென்டினா வர்சஸ் பிரான்ஸ் நீ லைவ்ல பார்த்தனா நீ செத்துட்ட. ஏன்னா அந்த மேட்ச் அவ்வளவு பிரஷரா இருக்கும், அவ்வளோ இன்டென்ஸா இருக்கும். ஸோ லைவ்ல பாக்குறது வேற. இந்த மேட்சை நீங்க லைவ்ல பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆர்ஆர் வந்துட்டு பேட்ஸ்மேன் வந்துட்டு எந்த மாதிரி விளையாண்டுட்டு இருந்தானுங்க, கம்யூனிகேஷன் எப்படி இருக்கு, எல்லாத்தையும் நீங்க அப்சர்வ் பண்ணலாம். கமெண்ட்ரியா புலம்பிட்டு இருந்தாங்க, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா அப்படிதான் இருந்துச்சு. முக்கியமா இந்த லாஸ்ட் இந்த சூப்பர் ஓவர்ல வந்துட்டு ஜெயஸ்வால் ஒரு த்ரோ அடிப்பான். எங்க ஜெயஸ்வால் எரிவான் மட்டும் பாருங்களேன். துருவஜுரையிலே குரங்கு பய மாதிரி ஜம்ப் பண்ணி அதை வந்துட்டு கபட்டை கீழே அடிப்பான். அந்த அளவு எரிகிறான் பய. சோ ஒருத்தான மேட்ச். நல்ல வேலை மேன் ஆஃப் த மேட்ச் மிச்சல் ஸ்டார்க்கு கொடுத்தானுங்க. நான் மட்டும் வேற எவனுக்காச்சும் கொடுத்துருந்தா செம காண்டா இருப்பேன். நல்லா வேற யாருக்காவது கொடுத்துருந்தா. இதுதான் மேன் ஆஃப் த மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ். இப்ப இந்த மேட்ச் ஜெயிச்சதுக்கு காரணம் யாருன்னா ஸ்டார்க். கிட்டத்தட்ட லாஸ்ட் 3 மேன் ஆஃப் த மேட்சுமே வர்தியா இருக்கு. சிஎஸ்கேக்கு வந்து டோனிக்கு கொடுத்தாங்க மேன் ஆஃப் த மேட்ச். அவர் தான் கேம் சேஞ்ச் பண்ணாரு, வந்தாரு, 2 எட்ஜ்ல 4 போச்சு, அதுக்கப்புறம் ஒரு 6 ஒரு 4 கொடுத்து மேட்சை டக்குன்னு மாத்திட்டாங்க, அவருக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் விஸ்வேந்தர் சகலுக்கு கொடுக்கல அப்படின்னா தான் அது பாவம். நம்ம போய் கேஸே போட்டுடலாம், எப்படா நீங்க சகலுக்கு கொடுக்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பிளேயர் விஸ்வேந்தர் சகல். நேற்று ஒரு 4 விக்கெட் எடுத்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினா. வெயிட் ஆனது. இன்னைக்கு மிச்சல் ஸ்டார்க் ஒரே விக்கெட் தான், பட் ஒர்த்தான ஓவர்ஸ் பாத்தீங்களா. அப்படிப்பட்ட மேட்ச் தான் இன்னைக்கு. சோ வெயிட் ஆன டே மேட்ச் பார்த்து எனக்கு ஃபீவரே வந்துட்டு நாளைக்கு இருக்கக்கூடாது. இந்த ஃபீவர் நாளைக்கு ஒரு வெயிட்டான மேட்ச் இருக்கு, மும்பை வர்சஸ் எஸ்ஆர்எச். கிட்டத்தட்ட 2 பேருமே ஒரு வெயிட்டான வின்ல இருந்து வராங்க. யாரு வெயிட்டான வின்ல இருந்து வரா அப்படின்னா அது எஸ்ஆர்எஸ் தான். கிட்டத்தட்ட மலையை சாச்சிட்டு வரானுங்க. பஞ்சாப் மொரட்டடி அடிச்சுட்டு வரானுங்க. மும்பை வந்துட்டு ஒரு கிடைச்சிட்டு ஒரு வின் அப்படின்ற மாதிரி வரானுங்க. அவனுங்களும் கிடைச்சிட்டு தான் வரானுங்க எஸ்ஆர்எச்சும். பட் எஸ்ஆர் ஜெயிச்ச விதம் வந்துட்டு ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி இருந்துச்சு. பட் எஸ்ஆர்எச் வந்துட்டு கவக்கக்கூடிய ஒரு நிறைய டேலண்ட்ஸ் வந்துட்டு நம்ம பசங்கள்ட்ட இருக்கு. மும்பைட்ட நிறைய இருக்குது. நான் தான் சொல்றேனே, மும்பைட்ட அவ்வளோ சரக்கு இருக்கு. பேட்டிங்கும் இருக்கு, பவுலிங்கும் இருக்கு. ஃபயர் பவர் தான் இல்ல, மென்டாலிட்டி இல்ல. எனக்கு வந்துட்டு உண்மையிலே தெரியல ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி நல்லா இருக்கா என்ன இருக்குன்னு. இப்போ இந்த சீசன்லயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கைஸ், உண்மையிலே ஹர்திக் பாண்டியா வந்துட்டு எப்படிப்பட்ட கேப்டன் அப்படின்னு. ஸோ நாளைக்கு நான் வந்துட்டு இந்த வீடியோ பத்தி ப்ரிவியூலாம் வந்துட்டு நான் ஒன்றும் பயங்கரமாலாம் கொடுக்க போறது இல்லை. ஏன்னா அந்த மேட்சே வந்துட்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த நாளைக்கு நடக்கிற மேட்ச் வந்துட்டு இதே மாதிரி ஒரு த்ரில்லரா இருக்கணும் அப்படின்னு மட்டும் நான் வேண்டிக்கிறேன். அந்த மாதிரி இருந்தா ஒர்த்தா இருக்கும். ஹர்திக் பாண்டியோட கேப்டன்சி பத்தி எனக்கு கேட்டீங்கன்னா, எனக்கு கேட்டனா ஒரு பெர்ஃபெக்டான ஸ்டோரி ஹர்திக் பாண்டியாக்கு எழுதுற மாதிரி இருந்திருக்காது. ஒரு மும்பை டீம்ல இருந்தான், வெயிட்டா லேண்டான், அதுக்கப்புறம் குஜராத்னு ஒரு டீமுக்கு போனா சார், கேப்டன் ஆனா, கப் அடிச்சான், ரன்னர் ஆனா, வெயிட்டான ஒரு டீமா இருந்து அப்புறம் ஏன்டா மும்பைக்கு வந்த
அந்த டீமோட ஃபேனும் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கானுங்க. ஐயோ நான் இப்ப என்ன பண்ணுவேன், ஹர்திக் எங்க இடத்த விட்டு போயிட்டேன், இப்ப நான் யாருக்கு ஃபேன் ஆவேன், குஜராத்துக்கு இருப்பேனா, ஹர்திக் குஜராத் ஃபேனா இருந்தேன், இப்ப நான் மும்பை ஃபேனா ஆக முடியும், அவன் என் டீம் விட்டு போயிட்டா நான் போய் மும்பை ஃபேன் ஆகணுமா அப்படின்னு இருப்பானுங்க. மும்பை ஃபேன் எப்படி யோசிப்பானுங்க, நீ ஏன்டா இங்க இருந்த, நீ ஏன்டா இங்க வந்த, ரோஹித்தே கேப்டன்சி இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறானுங்க. ஸோ கொஞ்சம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் வந்துட்டு மும்பையோட நிலைமை இருக்குது. ஸோ பார்ப்போம், மும்பைக்கு வந்துட்டு அதே ஃபயர் பவரோட விளையாடுறானுங்களா என்ன அப்படின்னு. எஸ்ஆர்எச்சை பார்ப்போம், நாளைக்கு அதே ஃபயர் பவர் அவங்கள்ட்ட இருக்குதா, கிளிக் ஆறானுங்களா டிரான்ஸ்லேட் அபிஷேக் சர்மா மறுபடியும் அப்படின்னு பார்ப்போம். ஓகே கைஸ், மறக்காம வீடியோக்கு லைக் போடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கிரிக்கெட் ஃபேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எவனாவது இருக்கனா, உங்க கம்யூனிட்டி எதா இருந்தனா நம்மளோட சேனலை போடுங்க கைஸ், எல்லாருக்கும் தெரியட்டும் நம்மளோட சேனலை பத்தி. ஓகே கைஸ், see you in the video and remember it, always be on top. Cheers.